ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னர் வாங்க வந்திருக்கிறோம். என்னதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஹோட்டலில், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். பிரதர் என்னதெல்லாம் இருக்குது? சிக்கன் கறி வேணும். சிக்கன் கறி பார்சல். நம்ம சிக்கன் கறியும் பரோட்டா ஒரு செட்டும் பார்சல் சொல்லியிருக்கிறோம். பார்சல் பண்ணிகிட்ருக்குறாங்க வரட்டு. இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டு. மார்னிங் வந்தீங்கன்னா தோசை எல்லாமே கிடைக்கும். எவ்வளவு? 13. நைட்டு சாப்பாடு வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தாச்சு. கேரளா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா ஒரு செட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு கட்டுலாம் வாங்க பார்க்கலாம். டேஸ்ட்டு எப்பவுமே வந்து பொதுவாக வந்து எல்லா ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி விரித்து அதில் வச்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம். ஏன்னா வந்து சிலர் வந்து பிளேட் யூஸ் பண்ணாமல் இதிலே வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பட் இதில் ஏற்கனவே வந்து குழம்பு பட்டிடுச்சுது, கிரேவிலாம் பட்டிடுச்சுது. அதனால் நான் இதை அப்படியே எடுத்து தூர தள்ளி வச்சிடுறேன். நம்ம பிளேட்லேயே சாப்பிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா பரோட்டா இருக்குது, இதில் சிக்கன் கிரேவி இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சுது. கொஞ்சம் சூடு மட்டும் கம்மியாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பரோட்டாவில் வந்து 3 பரோட்டா வச்சுருக்குறாங்க. 3 பரோட்டா நமக்கு தாராளமாக நைட்டு டின்னருக்கு போதும். அதிகமாகவே இருக்கும், வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம். அடுத்தாக்கில் சிக்கன் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் சிக்கன் கிரேவி இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன். இந்தியன் ரெஸ்டாரண்ட், இட்ஸ் அ கேரளா ரெஸ்டாரண்ட். எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பார்க்குறதுக்கு ஓகே தான். பட் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது ஓரளவுக்கு. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். பீஸ் வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா 2 சிக்கன் பீஸ் இருக்குது, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ப்ளஸ் கிரேவியுமே இருக்குது. பார்க்கலாம். குவான்டிட்டி வந்து கிரேவியோடைய குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. சரி, எப்படி இருக்குன்னு. பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன சீக்ரெட்னா, இந்த நல்ல அந்த குருமா கிரேவியில் வந்து பரோட்டா நல்லா வந்து ஊறணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பரோட்டா சூடாக போட்டுட்டு அடித்து கொடுப்பாங்க. அந்த பரோட்டா அடித்து கொடுக்குறதுல தான் வந்து டேஸ்ட்டே இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா பரோட்டா கிடைக்கிறதே கஷ்டம், நமக்கு என்றைக்கா தான் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அடித்து கொடுப்பாங்களான்லாம் நம்ம கேட்க முடியாது. சரி, இப்போது ரெண்டாவது நம்ம ஹோட்டலில் வச்சு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பரோட்டா அந்த சிக்கன் காம்பினேஷன், அந்த கிரேவி கரெக்டாக, அந்த காரமும் வந்து கரெக்டாக போட்டிருக்குறாங்க. ரொம்ப அதிகமாக இல்லை. சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து காரம் அதிகமாக இருக்கும். பட் இது வந்து கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து 2 பீஸ் வந்து போட்டிருக்குறாங்க. இது ஒன்று ப்ளஸ் ஒரு இது லெக் பீஸ் ஒன்று. லெக் பீஸை வந்து கடிச்சோன்னா சாஃப்டாக இருக்குது, நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. இதான் இன்றைக்கி நைட்டு நமக்குள்ள டின்னர். இது நம்ம ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டோன்னா வந்து நமக்கு வேறு ஃபீல் கிடைக்கும். பட் நமக்கு டைம் சூட் ஆகலை. ஹோட்டல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குங்கிறதுனால வேறு ஒரு வேலையாக வந்து போயிருந்தோம் அந்த சைடு. ஸோ அப்படியே நைட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வந்தாச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து க்ரோ. அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு மெனு, இன்னொரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன். ப்ளீஸ் ஸ்டே வித் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.